ராதே கிருஷ்ணா. ஒரு கதை கேட்கலாமா? அது ஒருத்தர் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்போ நல்ல நேரம் பார்த்து தானே நம்மெல்லாம் வீடு கட்டுவோம். அதே மாதிரி அவரும் நல்ல நேரம் பார்த்து என்ன ஏதுன்னு எல்லாம் வாஸ்துக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு விசாரித்து ஒரு நல்ல இடமா பார்த்து வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா டெய்லி நல்ல நேரம் வரும்ல, சுபஹோரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சுபஹோரையில் வீடு கட்ட ஆரம்பித்து சுபஹோரை அந்த அந்த 1.5 மணி நேரம் முடியறதுக்குள்ளார அவங்க அந்த வீடு கட்டுறதை நிறுத்திடுவாங்க. நல்ல நேரம் பார்த்து டெய்லியுமே எப்பப்போ நல்ல நேரம் வருதோ, எப்பப்போ பிரம்ம முகூர்த்தம் வருது, எப்பப்போ நல்ல ஒரு சுக்கிரதசை வருது, அதெல்லாம் பார்த்து அவங்க கட்டுவாங்க. அப்படியே கட்டி ஒரு வகையில் கட்டி முடித்து செஞ்சு அவங்க அந்த வீட்டுக்கு குடிபுக வர்றாங்க. நல்ல விதமாக எல்லாரையும் கூப்பிட்டு கிரகப்பிரவேசம் எல்லாம் நல்ல விதமாக பண்ணி அவங்க அந்த வீட்டை குடி வந்த உடனே அந்த நாள் நைட்டு ஒரு 11:45 12 மணி வாக்கில் அவங்களுக்கு ஒரு அஸ்வீடி கேட்குது. விழட்டுமா அப்படின்னு அந்த சவுண்டு கேட்குதான். அப்போ விழாத அப்படின்ட்டாரம்மா இவர். அதுவும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த அஸ்வீரி அப்படியே நின்றுச்சான். மறுக்க அடுத்த நாள் ஜாமத்தில் 12 மணி சுமார் அதே மாதிரி சவுண்டு கேட்குமா. விழட்டுமா அவங்களுக்கு அஸ்வீரி கேட்குமா. அப்போ விழாத அப்படியே நின்றுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அவங்களுக்கு பயம் ஆயிடுச்சு. டெய்லி 12 மணி ஆனால் விழட்டுமான்னு கேட்குதே. அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? நம்ம இவ்வளோ நல்ல நேரம் பார்த்து இவ்வளோவெல்லாம் செலவு பண்ணி இவ்வளோ அழகான பங்களா கட்டி விழட்டுமான்னு கேட்குதே. சரி, நாம் ஒரு யோசனை பண்ணலாம். நம்ம ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்கல்ல, கூப்பிட்டு வாடகைக்கு கொடுத்துட்டு நாம் வேறு ஏதாவது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அவங்க வீட்டில் எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு அவங்க தோழரை கூப்பிட்டு, நீ கொஞ்ச நாள் இந்த வீட்டில் குடியிருப்பா, அப்புறம் நான் மீண்டும் இங்கே வந்துக்கிறேன், கொஞ்ச நாள் நீ இருசாமி அப்படின்ட்டு அவங்களுக்கு கம்மியான ஒரு தொகைக்கு வாடகைக்கு விட்டுட்டு இவங்க காலி பண்ணிட்டு வேறொரு வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அடுத்த நாள் நைட்டும் இதே மாதிரி அவங்க தோழர்கள் ஃபேமிலி குடி வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கும் அதே அசிடி கேட்குது. விழட்டுமா அப்படின்னு ஒரு அசிடி கேட்குது. அவர் என்ன நினச்சாரு, சரி வாடகை வீடு தானே, என்ன வீடு போகுது அப்படின்னு நினச்சிட்டு விழு அப்படின்னு சொன்னாங்களாம். விழுன்னு சொன்ன உடனேயே ஒரு பானை நிறைய வர்ற மாதிரி தங்க காசுகள் அப்படியே மேலேருந்து அப்படியே கொட்டிச்சான். அதே மாதிரி 12 மணிக்கும் அதே மாதிரி அவங்க தான் நல்ல நேரம் பார்த்து கட்டியிருக்காங்களே. அப்போ அங்கே மகாலட்சுமி குடியிருக்கவும் டெய்லி ஒவ்வொரு பொற்காசுகள் அவங்களுக்கு வந்துட்டே இருந்ததாம். மேலேருந்து அப்படியே ஆகாயத்தில் மழை கொட்டுற மாதிரி இவங்க வீட்டுக்கு அப்படியே டெய்லி கொட்டுமா. அப்போ இவரும் அது வெளியில் சொல்லாமல் அவரோட வீட்டையே இவர் விலைக்கு வாங்கிட்டாரு குடி வந்தவர். அப்போ அந்த மாதிரி நம்ம என்னதான் பண்ணாலும் என்னதான் செஞ்சாலும் நமக்கு வரணும்னு இருக்கிறது ஆண்டவன் புண்ணியத்தில் நமக்கு நல்லது சேரும். இதுதான் இந்த கதையிலேருந்து நமக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம். ஜெய் வாசவி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய கதை கேட்கலாம்.